ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். லெட்ஸ் பிகின். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிபிஎம்எஸ் சப்ஜெக்ட்டில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்குலாம் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் இது இப்போ முடியாது. பிகாஸ் எக்ஸாம் ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. நான் அதுங்காட்டி எல்லா சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணணும். அதுக்கு மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் இயராக நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாமலே வச்சுருக்கோம். அவங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் நம்ம போடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட் ஸ்டார்ட்ஸ் வித் யூனிட் 1. யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் சிஸ்டம் ஆர்கிடெக்சர், ரிலேஷனல் அல்ஜிப்ரா. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய கொஷின்ஸே இது தான். அதுக்கப்புறம் வியூஸ் ஆஃப் டேட்டாவும், ரிலேஷனல் மாடலு, அட்வான்ஸ்டு எஸ்கியூஎல் ஃபீச்சர்ஸ், எம்பெடட் எஸ்கியூஎல், டைனமிக் எஸ்கியூஎல், இதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்தா போதும். ஃபஸ்ட்டு இந்த 2 கொஷினை கண்டிப்பாக படிச்சிருங்க. இதை படிக்காமல் போகாதீங்க. இது 2த்தையும் கண்டிப்பாக படிச்சிருங்க. அதுக்கப்புறமா வந்து வியூஸ் ஆஃப் டேட்டா, ரிலேஷனல் மாடலு, அட்வான்ஸ்டு எஸ்கியூஎல் ஃபீச்சர்ஸ்லாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் யூனிட் 2 பார்த்திங்கன்னா இஆர் டயக்ராமு, நார்மல் ஃபார்ம் தான் இந்த 2, 3, 4, 5 இந்த 4 கொஷினையும் நான் நார்மல் ஃபார்ம் தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இது இந்த மாதிரி ஃபார்மெட்லலாம் கேட்பாங்க. நார்மல் ஃபார்ம் ஒரே ஒரு கொஷின் தான், அதை இப்படிலாம் பிரித்து கேட்பாங்க. மொத்தத்தில் யூனிட் 2ல் 2 கொஷின் தான். ரொம்ப ஈஸியான யூனிட்னால் அது யூனிட் 2 தான். இது கடைசியாக கூட நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் யூனிட் 3ல் பார்த்திங்கன்னா ஏரிஸ் அல்காரிதம், ஆசிட் ப்ராப்பர்ட்டி, டூ ஃபேஸ் லாக்கிங்கு, டெட்லாக் ஹேண்ட்லிங்கு, டிரான்சாக்ஷன் சப்போர்ட் இன் எஸ்கியூஎல். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது டெட்லாக் ஹேண்ட்லிங்கும் டூ ஃபேஸ் லாக்கிங்கும் பார்த்துடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏரிஸ் அல்காரிதம், ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸு, டிரான்சாக்ஷன் சப்போர்ட் இன் எஸ்கியூஎல் இதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டால் போதும். மோஸ்ட்லி இந்த நான் கொடுக்குற கொஷின்ஸை பார்த்துக்கிட்டாலே போதும். அதுக்கப்புறம் யூனிட் 4ல் பார்த்திங்கன்னா ரைடு ரொம்ப ஈஸியான கொஷின். ரைடு, அப்புறம் B+ட்ரீயும் B-ட்ரீயும் இதை வந்து ஆல்ரெடி நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லேயே இதை தெளிவாக படிச்சிருப்போம். அதனால் இப்போ வந்து அவ்வளோ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை படிக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் இந்த கொஷின். அப்புறம் ஸ்டாட்டிக் ஹேஷிங்கு, டைனமிக் ஹேஷிங்கு, அல்காரிதம் ஃபார் செலெக்ஷன், சார்ட்டிங், ஜாயின் ஆப்ரேஷன், கொரி ப்ராசஸிங்கு இதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் யூனிட் 5ல் பார்த்திங்கன்னா என்கிரிப்ஷன், பப்ளிக் கீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ் செக்யூரிட்டி, இது 3 கொஷின் கம்பல்சரி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கேப் தேர்வும் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனும் பார்த்துக்கிட்டால் போதும். ஸோ இது வரைக்கும் நான் கொடுத்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக பாஸ் ஆகிறதுக்கு தான். இதை தாண்டி நீங்கள் கொஷின்ஸ் படிக்கலான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக படிக்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி இந்த கொஷின்ஸ்லாம் படிச்சுட்டு படிங்க. ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.